பிதாவாகிய கடவுளிடமிருந்து அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய பரிசுத்த வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான தருணத்திலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 21லிருந்து 28வது வசனம் முடிய. அதில் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகு. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகு. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பின் பரலோக கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக, நீ தந்த வேதத்துக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலில்லை என்று நீ திருவாய் மலர்ந்திருக்கிறேன். ஆம் கர்த்தாவே,
உம்முடைய வேதத்தையும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளையும் நேசிக்கிற மக்களாய், நேசத்தோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளுகிற பிள்ளைகளாய் திகழாமல் உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தோடு நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் செல்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இதோ வாழ்க்கையிலே பலவிதமான நிலைகளிலே கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தைகளை கொண்டே திடப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், நம்பிக்கை வாழ்விலே பெருகச் செய்யும். இயேசு இரட்சகர் என்ப நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கானானிய ஸ்திரீயை, கானான் நாட்டு பெண்மணியுடைய மகளை சுகப்படுத்துகின்ற, அந்த மகளுக்கு விடுதலை வழங்குகின்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வை தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 21 28 முடியுள்ள வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கேரளாவை சேர்ந்தவர் வயலார் ரவி அவர்கள். காங்கிரஸ் கட்சியிலே மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்தவர். இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியிலே, கேரளாவிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது உள்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த வயலார் ரவி. அவருடைய மகனுடைய திருமணம் குருவாயூர் கோயிலிலே வைத்து நடைபெறுகின்றது. மங்களகரமாய் நடைபெற்றது. வாருங்கள் என்று வரவேற்று திருமணத்தை நடத்தி வைத்த கோயில் நிர்வாகம், திருமணத்தை முடித்த பிற்பாடு இவர்கள் எல்லாரும் காலி செய்து வந்த பிற்பாடு கோயில் நிர்வாகம் என்ன செய்தது என்று சொன்னால், புனித நீரை கொண்டு ஆலயத்தை, கோயிலை சுத்திகரித்தார்கள். கோயிலுடைய தலைமை பொறுப்பாளர் ஆணைக்கிணங்க கோயிலை புனித நீரை கொண்டு தூய்மைப்படுத்தினார்களாம். ஏனென்றால் இந்த வயலார் ரவி அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கோயில் ஒரு எதிர்வினை ஆற்றியது. ஆனால் கிறிஸ்தவத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆரம்பத்திலே கிறிஸ்தவத்திலே அடியெடுத்து வைக்கின்ற போது எதிர்மறையாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக கிறிஸ்துவை வாழ்க்கையிலே ருசிக்க 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 எல்லாமே சம்பூரணமாய் இருக்கும் என்பதைத்தான் இந்த வாசித்து கேட்ட இந்த நிகழ்விலே நாம் மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இப்போது எங்கே வருகிறார் அப்படி என்று சொன்னால், தீரு சீதோன் பட்டணத்திற்கு கடந்து வருகிறார். தீரு சீதோன் பட்டணங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த தீரு சீதோன் பட்டணமானது முற்றிலுமாக, நாம் யோசித்து பார், முற்றிலுமாய் புறஜாதிகளாலே நிறைந்த ஒரு பட்டணம், புற ஜாதிகளுடைய பட்டணம். அப்படி என்று சொன்னால் யூதரல்லாத மக்கள் வாழ்ந்து வந்த பட்டணம். அந்த பட்டணத்திலே இயேசு கிறிஸ்து அடியெடுத்து வைக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, யூதர்களுடைய பார்வையிலே பிற இனத்தவர்கள், யூதர் அல்லாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள்,
ஓரம் கட்டப்பட்டவர்கள், அவர்கள் மீட்பு பெற, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியற்றவர்கள், அவர்கள் கடவுளாலே நிராகரிக்கப்பட்டவர்கள். அவர்களை எப்படி கருதினார்கள் என்று சொன்னால், ஒரு நாய்க்கு இணையாக அவர்களை யூதர்கள் கருதினார்கள். அப்பேற்பட்ட பட்டணத்திலே இயேசு கிறிஸ்து வந்தபோது யார்? ஒரு பெண்மணி வருகிறாள். கானானிய ஸ்திரீ வருகின்றாள். கானானிய ஸ்திரீ என்று சொன்னாலும் புறஜாதிக்கு உட்பட்ட ஒரு பெண்மணி. ஒரு கட்டத்திலே இஸ்ரவேலர் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டியவர்களா இந்த கானானியர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேலரால் வெறுக்கப்பட்டவர்களா இந்த கானானியர்கள் இருந்தார்கள். சம்பந்தம் முடித்தவர்களையும் கைவிட சொல்லப்பட்ட கானானியரிலிருந்து சம்பந்தம் முடித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் திருப்பி மனமுறிவு செய்ய வலியுறுத்தப்பட்ட ஒரு நிலை. அப்பேற்பட்டது அந்த கானானியர். அந்த கானானிய ஸ்திரீ, ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகின்றாள். பாருங்கள், என்னுடைய மகள் பிசாசின் வல்லமையினால் ரொம்ப தொந்தரவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாள். என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும், என்னுடைய மகளுக்கு சுகம் வேண்டும், அப்படி என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவள் இயேசுவினிடத்தில் வருகின்றாள். ஆனால் இயேசுனுடைய நிலை எப்படி இயேசு கிறிஸ்து எதிர்வினை ஆற்றுகின்றார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலையிலே எல்லா யூதர்களாலும் வெறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த பெண் இயேசுவினிடத்திலே சுகத்திற்காக, விடுதலைக்காக வருகின்ற நேரத்திலே இயேசுனுடைய ரியாக்ஷன், கிறிஸ்துவினுடைய ரியாக்ஷன் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். வாசிங்கள், பார்க்கலாம். 23வது வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. போதும், அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆம் அன்பானவர்களே, முறைப்படியாக வருகின்றாள் இயேசுவிடத்தில். இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்பாள். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் என்பதை குறித்து கேள்விப்பட்டிருந்திருப்பாள். ஆகையினால் இயேசுவினிடத்திலே போனால் என்னுடைய மகளுக்கு சுகமும் விடுதலையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவள் வருகின்றாள். நம்பிக்கையோடு வந்தவள் முறைப்படியே அவள் மன்றாடுகின்றாள். அதான் 22வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். முறைப்படியாகத்தான் மன்றாடுகின்றாள். இயேசுவை மேசியாவாக, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நிலையிலே தான் அவள் மன்றாடுகிறாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்திலே மன்றாடுகின்றாள். மன்றாடும் போது இயேசு கிறிஸ்துனுடைய ரியாக்ஷன், இயேசு கிறிஸ்துனுடைய எதிர்வினை எப்படி இருந்தது என்று சொன்னால், வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அமைதி காத்தார். நன்றாக யோசிக்கிறேன். நேரடியாக உதவிக்காக ஒரு இடத்துல நாம் போறோம், உதவியை நாம் கேட்கிறோம். கேட்கும்போது அமைதியாக இருந்தால் என்ன நினைப்போம்? மனசுக்குள்ள நினைக்க தோன்றும், ஒன்று எஸ் என்று சொல்லு, இல்லை என்று சொன்னால் நோ என்று சொல்லு. அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த பெண்மணி இயேசுவிடத்திலே வருகின்றாள், உதவி கோருகின்றாள். நம்பிக்கையோடு தான், விசுவாசத்தோடு தான் உதவி கோருகின்றாள். ஆனால்
இயேசு எப்படி இருக்கிறார்? அமைதி காத்தார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே மௌனமானார். மௌனம் அல்லது அமைதி, நோ அல்லது இன்ப இல்லை என்பதற்கான அடையாளம் அல்ல. நீ கேட்ட கோரிக்கைக்கு இல்லை என்பதற்கான அடையாளம் இல்லை. இயேசு காக்கின்ற அமைதியும் மௌனமும் எதற்காக என்று சொன்னால், விசுவாசத்தை சோதிப்பதற்காக. தொடர்ச்சியாக நாம் அவரை நோக்கி மன்றாட வேண்டும் என்று அது நம்மை ஊக்குவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மௌனமாக இருக்கிறார், அமைதி காக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். அநேக நேரத்தில் நாம் கேட்கின்றோம், எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்யும், ஆன்மீகத்திலே உயர்வடைய செய்யும் என்றெல்லாம் கேட்கின்றோம். ஆனால் கடவுளிடத்திலிருந்து என்ன இல்லை? சில நேரத்தில் எந்த பதிலும் இல்லை. அமைதி ஒன்றுதான் வெளிப்படுகிறது, மௌனம் ஒன்றுதான் வெளிப்படுகிறது. உடனே நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தடவை கேட்டு பார்ப்போம், 2 தடவை கேட்டு பார்ப்போம், சரி விட்டு அடுத்த மன்றாட்டுக்கு என்ன செய்வோம்? அதையே நாம் விட்டு விடுவோம். என்ன கடவுளத்தில் கேட்ட கடவுள் என்ன இல்லை, ஒரு பதிலும் இல்லை அப்படின்னு கேட்போம். சில நேரத்துலையும் கேட்போம், கடவுளுக்கு கண்ணு இருக்கா, கடவுளுக்கு காது இருக்கா, நான் கூப்பிடுறதுக்கு கடவுள் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கடவுள் நான் கூப்பிடுறதுக்கு கடவுள் பதில் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நாங்கள் ஆய்க்கிறோம். பாருங்கள், ஞானஸ்நானம் பெற்று முறைப்படி ஆண்டவரை தேடுகிற நமக்கே இந்த உணர்வு என்று சொன்னால், அந்த கானானிய ஸ்திரீக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசுனுடைய மௌனம் எப்பேற்பட்ட எதிர்வினையை அவளுக்குள்ளே ஆற்றி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்யவில்லை? சோர்ந்து போகவில்லை. அடுத்து அவள் மன்றாடுகிறாள். எப்படி மன்றாடுகிறாள்? இப்போது 2வது பாருங்க, சீஷர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறார்கள். சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. அந்த பெண்மணி மன்றாடி கொண்டு மௌனமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பதில் ஒன்று சொல்லவில்லை. அடுத்த மன்றாட்டு ரெக்கமெண்டேஷன் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், சீஷர்களிடத்திலிருந்து வருகிறது. தொல்ல பிடிச்ச அந்த பெண்மணி, கானானிய ஸ்திரீ, இன்னும் நம்மளை அலட்டி கொண்டே இருக்கிறாள், அவளை அனுப்பிவிடும் அப்படி என்று அடுத்து அந்த பெண்மணிக்காக பரிந்து பேசுகிறது யார் என்று சொன்னால் சீடர்கள். அடுத்து 2வது இயேசுனுடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 24வது வசனம், அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டது என்று மற்றபடி அல்ல. முதலாவது மௌனம், 2வது என்ன செய்கிறார்? புறக்கணிக்கின்றார். யார்? எப்படி புறக்கணிக்கிறார்? எம்மா, நான் வந்தது உனக்காக அல்ல, அல்லது உன்னுடைய இனத்தாருக்காக அல்ல, என்னுடைய இனத்தாருக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக நான் வந்தேன். அப்படி என்ற ஒரு இன உணர்வோடு பேசுகிறது மாதிரியும் அவளை புறக்கணிப்பது மாதிரியும் தோன்றுகிறது. எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள், எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். புறக்கணிப்பு. ஒரு உதவிக்காக போய் குடும்பத்தையும் சொல்லி இனத்தையும் சொல்லி உதவி செய்ய மறுத்தால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனாலும் பாருங்க,
அந்த பெண்மணி சோர்ந்து போகவில்லை. என்ன செய்கிறாள்? கேட்கிறாள். எப்படி கேட்கிறாள்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அமைதியும் இயேசு கிறிஸ்துடைய மௌனமும் அவளை மனச்சோர்வடைய செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துடைய புறக்கணிப்பும் அவரை என்ன செய்யவில்லை? அவளை மனம் சோர்வடைய செய்யவில்லை. பாருங்க, கேட்கிறான், என்ன ஆண்டவரே, இஸ்ரவேல் வீட்டிற்கு அல்லாமல் வேறொன்றுக்கும் நான் வரல அப்படின்னு சொல்லும்போது அவள் திருப்பி கேட்டிருக்க வேண்டும். என்ன மேசியா என்று சொல்லுகிறார்கள், மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நீர் இஸ்ரவேல் ஜனத்திற்காக மட்டுமாகத்தான் வந்தீரா அப்படின்னு கேட்டிருக்க வேண்டும். கோபம் கொண்டிருக்க வேண்டும், ஆதங்கப்பட்டிருக்க வேண்டும், இயேசுவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும், இயேசுவுக்கு எதிராக குரல் எழுப்பி இருக்க வேண்டும். ஆனால் அவள் அதை பாருங்க செய்யல. என்ன செய்கிறார்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உண்மையாகவே புறக்கணிக்கிறவரா? இல்லை. இங்கேயும் அவளுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிறார். ஏமா, இதோட நீ நின்றுவிடக்கூடாது, எந்த அளவிற்கு நீ தொடர்ச்சியாய் மன்றாடுகிறாய் என்பதை அவர் டெஸ்ட் பண்ணுகிறார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமன்பானவர்களே, ஆண்டவர் புறக்கணிக்கிற ஆண்டவர் அல்ல. அதான் புறஜாதியான் என்று மனதிலே கணக்கு போட்டு வந்த பேதுருவுக்கு கடவுள் உணர்த்தினார். கொர்நேலியை வீட்டிலே வைத்து கொர்நேலியை வீட்டிலே பிரசங்கிக்கிறார். எப்படி பிரசங்கிக்கிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 94வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 34வது வசனம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவர் மொழியை பார்த்து, இனத்தை பார்த்து, நிறத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து பதிலளிக்கிற ஆண்டவர் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு வாசித்து கேட்டேன். பழைய ஏற்பாட்டு பகுதியும் நிருப பகுதியும் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. பாருங்கள், அந்நிய புத்திரர் என் உடன்படிக்கையை இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 6 முதல் 8 முடிய உள்ள வசனங்களை பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். அதாவது, என் உடன்படிக்கையை கைப்பற்றி நடக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை என்ன செய்வேன்? மகிழச் செய்வேன். அந்நிய புத்திரர் அனைவரையும். எந்த அந்நிய புத்திரர்? என் உடன்படிக்கைக்கு கை கொள்கிறேன், என் உடன்படிக்கையை கை கொள்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்திலே புறக்கணிப்பு என்பதே கிடையாது. அனைவரும் சமம். எந்த பட்சபாதமும் அவரிடத்திலே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல கல்வியை வைத்தோ, அதிகாரத்தை வைத்தோ, பணபலத்தை வைத்தோ நிர்மணிப்பவரும் அல்ல அவர். உண்மையாகவே அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவர் மேல் ஆழமான விசுவாசத்தை வைத்து தொடர்ச்சியாக தளராத உள்ளத்தோடு மன்றாடுகிற அனைவருக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்பதுதான். இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நான் பார்க்க முடியும். சில பெந்தைக்கோஸ்தே திருச்சபைகளில் நீங்க போனீங்கன்னா சொல்லுவார்கள், வேறு திருச்சபையை சார்ந்தவர்கள் யாரும் எங்க வரக்கூடாது, திருவிருந்துக்கு வரக்கூடாது. நாம் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு சென்றால் கூட என்ன சொல்லுவார்கள்? பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் யாரும் என்ன செய்யாதீங்க, திருவிருந்துக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யாதீங்க, வராதிருங்க. அவங்க உண்மையிலேயே மற்ற திருச்சபைகளிலே தங்களுடைய சொந்த திருச்சபைகளிலே திடப்படுத்தப்பட்டிருந்தாலும்
மற்ற திருச்சபைகளில் என்ன இல்லை? அனுமதி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை வைத்து, அவருடைய போதனைகளை வைத்து திருச்சபைதான் இந்த பாகுபாடுகளை வகுத்து வைத்திருக்கிறதை ஒழிய ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த விதமான புறக்கணிப்பும் இல்லை. அவரை உண்மையாய் விசுவாசிக்கிற, அவரை உண்மையாய் தேடுகிற, உண்மையாய் அவர் உடன்படிக்கைகளை கை கொள்ளுகிற அனைவர் மேலும் அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். பாருங்கள், முதலாவது அமைதியாய் காத்து அவளை வெறுப்பேற்றுகிறார். இரண்டாவதாக புறக்கணிப்பது போல அவள் நீ இல்லம்மா, நீ என்னிடத்துல வராத, உனக்கு இங்கே என்னிடத்துல இடமே இல்லை அப்படி என்பது போல சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை. மூன்றாவது பாருங்கள், மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு பதிலை அவளுக்கு கொடுக்கிறார். அதிர்ச்சியூட்டும் மெட்டாஃபர், அதிர்ச்சியூட்டு ஒரு உருவகத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படி என்று கேட்ட பெண்மணிக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்னன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டி போடாது. அப்படி என்று சொன்னால் அந்த பெண்மணியை எந்த நிலைக்கு ஒப்பிடுகிறார்? எப்படி? நாய்தான். நன்றியுள்ள விலங்கு நாயாக இருந்தாலும் ஒருவனை மட்டப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எதற்குத்தான் ஒப்பிடுவார்கள்? நாய்க்குத்தான் ஒப்பிடுவார்கள். நாய்க்குத்தான். நல்லது எதுக்கு தெரியுமா? நல்லது நாய்க்கு தெரியுமா? நாயின் வாலை என்ன செய்ய முடியாது? நிமிர்த்த முடியாது, திருத்த முடியாது. பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்தில் அப்படிதான் சொல்லுவார், நாயின் வாலை நிமிர்த்த முடியாது, ஒன்னை என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. அடுத்து சொல்லுவாருங்க, நாய்க்கு வேற வேலையும் இல்லை, சும்மா இருக்கு, அதுக்கு நேரமும் இல்லை. எல்லாமே நாய்க்கு ஒப்பிட்டு தான் சொல்லுவார்கள். ஒருவனை மட்டுப்படுத்த, கீழ்ப்படுத்த பயன்படுத்துகின்ற வார்த்தை உருவகம் நாய். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எப்பா பிள்ளைகளுக்குரியது, அதை உனக்கு என்ன செய்ய முடியாது? நாய்களுக்கு எடுத்து போட முடியாது. அப்படி என்று நாய்க்கு இணையாக சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மை ஒருவருடைய உதவிக்காக ஒருவரிடத்திலே போகின்ற போது நம்மை இழிவுபடுத்தி அனுப்பினால் எப்படி இருக்கும்? உதவி இல்லை என்று சொல்லி அனுப்புவது வேற, இழிவுபடுத்தி அனுப்புவது வேற. இங்கே அப்படி சொல்லுகிறார். ஆனாலும் அந்த பெண்மணி என்ன செய்யவில்லை? சோர்ந்து போகவில்லை. என்ன சொல்கிறார்? ஆனால் உண்மைதான், ஆகிலும் நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை தினுமே அப்படின்றார். பாருங்கள், நான் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ரியல் ஃபெய்த் drops all pride. உண்மையான விசுவாசம் எல்லா பெருமைகளையும் என்ன செய்யும்? அழித்துவிடும், அகற்றிவிடும். தீர் சீதோன் பட்டணம் என்பது சாதாரணமான பட்டணம் அல்ல. ஒரு புறஜாதிகளுடைய பட்டணமாக இருந்தாலும் அது ஒரு பிசினஸ் சென்டர் மாதிரி தான் அது இருந்து கொண்டிருந்தது. மக்களுடைய கரங்களிலே காசு புரண்டது. ஒரு செல்வமிக்க ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள். பூம்பார மக்கள் மாதிரி சொல்லுவாங்க. பூம்பாரில் மக்கள் பணங்களை எல்லாம் எங்க போட மாட்டாங்களா? நான் கேட்டதை சொல்லுவேன். பேங்க்ல போட மாட்டாங்களா? மூட்டையில கட்டி என்ன செய்ய விடுவாங்களா? தொங்க விடுவார்கள். அவருடைய தொழில்கள் விவசாயம் தான், ஆனால் வருமானம் கிடைக்கிறது. அதே போலதான் அவர்கள் ஒருவேளை பிற இனத்து மக்களாக இருந்தாலும் ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். அப்பேற்பட்ட நிலையிலே இருந்து வந்த ஒரு பெண்மணியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. ஆனால் அவள் பெருமை கொள்ளவில்லை. என்னை நாய் என்று சொல்லிவிட்டாரே அப்படி என்று சொல்லி ஆரம்பப்படவும் இல்லை. ஏனென்று சொன்னால்
நான் வந்திருக்கிறது, நான் தேடி வந்திருக்கிறது சாதாரணமானவர் அல்ல, அவர் மேசியா. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் ஆகும். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். எனக்கு ஒன்றே ஒன்று தேவை. எனக்கு என்ன தேவை? விடுதலை தேவை. மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தேவை. அப்படி சொன்ன உடனே அதுக்கு மேல பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரே வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார் பாருங்கள். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. உன் விசுவாசம் மெகா ஃபெய்த், கிரேட் ஃபெய்த், மெகா மால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே போல மெகா ஃபெய்த், உன்னுடைய விசுவாசம் பெரிது அம்மா. அடுத்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அப்போ பாருங்கள், மௌனம், புறக்கணிப்பு, அவமதிப்பு. மௌனம், புறக்கணிப்பு, அவமதிப்பு, இதெல்லாம் தாண்டிதான் விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கிறது. சீக்கிரம் கிடைக்காது. அநேக நேரத்தில் நமக்கு அப்படிதான். நான் யார்? நான் கோயிலுக்கு ஒழுங்கா போறவன். நான் கேட்ட உடனே கடவுள் என்ன செய்யணும்? தர வேண்டும். அதுவல்ல, சில நேரத்தில் நான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாலும் மன்றாடுகிற மன்றாட்டுகளுக்கு சில நேரத்தில் கடவுள் அமைதி காக்கிறார். இரண்டாவது, சில நேரத்தில் அவமதிப்பு செய்வது போல செய்கிறார், சில நேரத்தில் புறக்கணிப்பது போல தோன்றுகிறது. ஆனால் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. எந்த அளவிற்கு இவன் விடாபிடியாக மன்றாடுகிறான் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு அநேகருக்கு அப்படித்தான். சில நேரத்தில் கிறிஸ்தவமே போர் அடித்தது போல ஆகிவிடுகிறது. என்ன கிறிஸ்தவத்திலே இருக்கிறது? மன்றாடி விட்டு மன்றாடுவதற்கு பதிலே என்ன செய்ய மாட்டேங்குது? கிடைக்க மாட்டேங்குது. அப்படி என்றுதான் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அமைதி, அவருடைய புறக்கணிப்பு, அவருடைய அவமதிப்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பூரணத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகையினால் கடவுள் சொல்லுகிறார், அந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் நமக்கு தேவை. அவ்வளோ அவமதிப்புகளின் மத்தியிலும் புறக்கணிப்பின் மத்தியிலும் மௌனத்தின் நடுவிலேயும் அவள் உறுதியாக இருந்தாள். அவர் என்னவோ சொல்லட்டும், இந்த ஆண்டவரால் என் மகளை குணப்படுத்த முடியும் என்று உறுதியாக இருந்தாள். மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தளராத உள்ளத்தோடு மன்றாடினாள். இந்த இயேசுவால ஒன்றாக நமக்கு போவோம் அப்படி என்று அவள் போகவில்லை. இந்த ஆண்டவரால் ஆகும் அப்படி என்று, ஆண்டவரே இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், நீ நாய் என்று சொன்னாலும் பரவாயில்ல, நாய்க்குட்டிக்கு போடுகிற அந்த துணிக்கையை மாறி எனக்கு நீர் இறங்கும், ஒரு துணிக்கையாக என்னுடைய மகளுக்கு விடுதலை அமையட்டும் அப்படி என்று மன்றாடுகிறாள். அவருடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாள்? பாராட்டினாள். ஆம், அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தீரு சீதோன் பட்டணத்துக்கு வந்த ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த ஒரு அற்புதம், அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு அல்ல, கானானிய நாட்டு பெண்மணிக்குத்தான் நடந்தது. அதே போல கடவுள், நம்முடைய ஆண்டவர் பாகுபாடற்றவர், நம்முடைய விருப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் சபை பாகுபாடுகளையோ, நிற பாகுபாடுகளையோ, மொழி பாகுபாடுகளையோ, ஜாதி பாகுபாடுகளையோ, வசதி வாய்ப்புகளையோ ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. விசுவாசத்தோடு தொடர்ச்சியாய் போராடுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயலாற்றுகின்றார், அற்புதங்களை நிகழ்த்துகின்றார், அதிசயங்களை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், பற்றுறுதியாக பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.